அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 1/4/2024 முதல் உச்சத்தில் சுக்கிரன் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்ச பெயர்ச்சி எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் சமக்கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே ராசிக்கு சமபலம் பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விரயஸ்தானமாகிய 12இல் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். இதுவரை லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த சுக்கிரன் இனி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கு மாறி அங்கு உச்ச பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் பதிகிறது. இது மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12இல் ராகு, சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 4 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அத்தனை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அத்தனை விரய செலவுகளும் நிச்சயமாக சுப செலவுகளாக மாறி மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இதே வேளையில் 4 கிரக நிலைகள் இணைந்து சப்தமஸ்தான பார்வையாக 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகு அளவில் குறைகிறது. வீண் விரய ஆரோக்கிய செலவுகள் உட்பட பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிக்கும். எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக நிலையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். மட்டுமல்லாது பொதுவாக நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக பார்க்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 6, 8, 12 ஆகிய இடங்களில் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் உச்சம் பெற்றிருப்பது என்பது விதிவிலக்காக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளதால் மேசராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது நீ யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மேசராசிக்காரர்களுக்கு. எனவே குடும்ப ரீதியாக மேசராசிக்காரர்கள் சந்தித்து வரக்கூடிய வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் பல்வேறு விதமான பணிகளை திட்டமிட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். முன்கோபத்தை குறைத்து கொண்டு குடும்ப ரீதியான பணிகள்ல நிதானத்துடன் பொறுமையும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதால் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் நடைபெறும். திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு குடும்பத்தில் ஒற்றுமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். இதனுடன் சேர்த்து இந்த தருணத்தில் விரய செலவுகளும்
வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துவது, சௌகரியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக சனி லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது உங்களது உத்தியோகம் சார்ந்த விசுவாசமே உங்களுடைய பல்வேறு விதமான இன்னல்கள் சிக்கல்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள், தந்திரம் செய்பவர்களை பற்றி எண்ண வேண்டாம். ஏனென்றால் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் இனி எவராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை நேர்வழியில் பெறுவதற்கான யோகத்தை மிகவும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். இது மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையும் கடின உழைப்பையும் அதீதமாக செயல்படுத்தி வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களது பணிகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட அவற்றை திட்டமிட்டு ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய சிறந்த வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். பல்வேறு விதமான தடைகள் மிக பெரிய அளவில் விலகுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய புதிய முன்னேற்றம், தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், என்னிடம் திறமை இல்லையே, கலைத்துறை ரீதியான பணியில் சாதிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை உச்சத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் திறமையை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நல்ல வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கலைத்துறைக்கே உரித்தான பிரம்மாண்டமும் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் மிக வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் நம்பிக்கையும் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய கடமை என்னவோ அதை சிறப்பாக செய்யுங்கள். அப்படி செய்வதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக முன்கூட்டியே திட்டமிட்டால் மேலும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல், விவசாயத்திற்கு தேவையான நவீன இயந்திரங்கள் வாங்குதல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் கிடைக்கப் போகின்றன. மட்டுமல்லாது மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசிக்கு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ஜென்ம ராசியை விட்டு விலக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்திற்கு முன்னதாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான வாழ்வில் ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பும் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைப்பது உறுதி என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு